வணக்கம். இன்னைக்கு நாம நிறுவனங்கள் எப்படி டேட்டாவ, அதாவது தரவை சரியா பயன்படுத்தி பெரிய சவால்களை எல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். சில நிஜ உலக உதாரணங்களா அலச போறோம். இது விஷன் டு வேல்யூன்னு ஒரு கேஸ் ஸ்டடீஸ் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்தது. ஆமாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த டேட்டா எப்படி வெவ்வேறு துறைகள்ல ஒரு உண்மையான அளவிடக்கூடிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். இது தியரி மட்டும் இல்ல, நிஜமா நடந்த விஷயங்கள். ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், உற்பத்தி, ஏன் அரசாங்கம் கூட எப்படி சில பிரச்சனைகளை டேட்டா வச்சு சரி பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். ஆமா, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க மனசுல இருந்த ஒரு ஐடியா, ஒரு விஷன், அதை எப்படி அளக்கக்கூடிய ஒரு மதிப்பா, அதாவது வேல்யூவா மாத்துனாங்க. அதுதான் முக்கியம். சரி. அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல் உதாரணம், ஒரு பெரிய குளோபல் பேங்க் அவங்க ரிஸ்க் அனலிட்டிக்ஸ், அதாவது இடர் பகுப்பாய்வுல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க. ம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய தனித்தனி சிஸ்டம்ஸ், சைலோஸ்ன்னு சொல்வாங்களே, அது ஒண்ணுல இருக்கிற டேட்டா இன்னொன்னுக்கு தெரியாது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சீரா வராது. இது நிறைய கம்பெனில இருக்கிற பிரச்சனை தானே? நிச்சயமா ரொம்ப காமன் இது. அவங்க பண்ண முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, எல்லா ரிஸ்க் டேட்டாவுக்கும் ஒரே இடம், ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், அதை உருவாக்குனாங்க. சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஓகே. கூடவே ரொம்ப ஸ்ட்ராங்கான டேட்டா கவர்னன்ஸ், அதாவது யார் டேட்டாவை பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், குவாலிட்டி எப்படி இருக்கும்னு கண்காணிக்க தெளிவான ரூல்ஸ். சரி. இதோட ரிசல்ட், ரிஸ்க் ரிப்போர்ட் எடுக்கிற டைம் பாருங்க, 2 வாரம். அதுலேருந்து வெறும் 2 நாளா குறைஞ்சிருச்சு. என்னது? 2 வாரத்துல இருந்து 2 நாளா? நம்பவே முடியலையே. இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, குறிப்பா ஃபைனான்ஸ் மாதிரி துறைகள்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க கம்ப்ளைன்ஸ், அதாவது ஒழுங்குமுறை விதிகள் ரொம்ப அதிகம். ஆனா இது சுலபமா நடந்திருக்காதே, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம மாத்த. நல்ல கேள்வி. இது வெறும் டெக்னாலஜி மாத்துறது இல்ல. அதுல எப்படி சொல்றது, ஆர்கனைசேஷன் பாலிடிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டீமும் அவங்க டேட்டாவை விட யோசிப்பாங்க. அந்த பேங்க் இந்த கவர்னன்ஸை சரியா கொண்டு வந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. சரிதான். ஆரம்பத்திலே ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் இருந்தா இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு புரியுது. ஆமா. அடுத்த ஹெல்த் கேர் பக்கம் போலாமா? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் குரூப் அவங்க பேஷண்ட் அவுட்கம்ஸ், அதாவது நோயாளிங்களோட சிகிச்சை முடிவுகளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் EMR வச்சு. ம், ஆனா அவங்க கிட்டயும் டேட்டா சிதறி கிடந்துச்சு. பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுங்கிற ஃபீட்பேக் லேட்டா கிடைச்சது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த EMR டேட்டா, ஃபார்மசி டேட்டா, லேப் டேட்டா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தாங்க. ஓ, ஒருங்கிணைச்சாங்க. ஆமா, இன்டகிரேட் பண்ணி அப்புறம் பிரெடிக்டிவ் மாடல்ஸ் யூஸ் பண்ணாங்க. முன்கணிப்பு மாதிரிகள், அதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஒரு அலர்ட் கிடைக்கிற மாதிரி. வானிலை முன்னறிவிப்பு மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். எந்த பேஷண்ட்டுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போக வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது. இதனால என்னாச்சு தெரியுமா? ரீஅட்மிஷன் ரேட், அதாவது திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல சேர்றவங்க எண்ணிக்கை 15% குறைஞ்சது. வாவ், 15%. இது பெரிய விஷயம். இது நேரடியா மனுஷங்களோட வாழ்க்கையே பாதிக்குது. ஆமா, இதுதான் டேட்டாவோட பவர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டர்ஸ் இதுல ஆர்வமா ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் மொபைல்ல கிடைச்சது. அப்போ டெக்னாலஜி மட்டும் பத்தாது, அது பயன்படுத்துறவங்களும் முக்கியம். ரொம்ப சரி. சரி. அடுத்து உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங். மெஷின் பிரேக் டவுன் ஆகுறது பெரிய தலைவலி இல்லையா? இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, மெஷின் ரிப்பேர் ஆன பிறகு சரி பண்றதுக்கு பதிலா அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. IoT வச்சு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். எப்படி, சென்சார்ஸ் மூலமாவா? ஆமா, மிஷின்கள்ல சென்சார் பொருத்தி அதிலிருந்து ரியல் டைம் டேட்டா, அதாவது நிகழ்நேர தரவுகளை எடுத்தாங்க. அதை தொடர்ந்து அனலைஸ் பண்ணி எந்த மிஷின் எப்போ ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு கணிச்சாங்க. ஓகே, பிரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி. அதேதான். இதனால பிளான் பண்ணாம மிஷின் நிக்கிற நேரம், அதாவது அன்பிளான் டவுன் டைம் 25% குறைஞ்சது. அவங்க கணக்குப்படி வருஷத்துக்கு சுமார் $2 மில்லியன் சேமிப்பு. $2 மில்லியன் வருஷத்துக்கு? அடேங்கப்பா, இது உண்மையிலேயே பெரிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI தான். ஆமா, இது ஆபரேஷனல் டெக்னாலஜி, OTAயும் IT அனலிட்டிக்ஸையும் இணைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அப்போ இந்த 3 உதாரணங்களையும் பார்த்தோம். பேங்க், ஹாஸ்பிட்டல், ஃபேக்டரி. இது எல்லாத்துலயும் சில பொதுமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம கேட்பவர் இதிலிருந்து என்ன கத்துக்கலாம்? நிறைய இருக்கு. முதல்ல ஒரு தெளிவான விஷன் வேணும். எதுக்காக இத பண்றோம், பிசினஸ் கோல் என்னன்னு தெரியணும். சரி. ரெண்டாவது, அந்த டேட்டா சைலோஸ், அதை உடைச்சே ஆகணும். ஆனா இது டெக்னிக்கல் விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச், மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வேணும். ஆமா, அதெல்லாம நடக்காது. மூணாவது, டேட்டா கவர்னன்ஸ். இது ஏதோ ரூல்ஸ் போடுறது மட்டும் இல்ல,
டேட்டா மேல நம்பிக்கை வரணும்னா அதை ஷேர் பண்ணணும்னா இது அவசியம். இது பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். கரெக்ட். கடைசியா டெக்னாலஜி, அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம், ஐஓடி, மிஷின் லேர்னிங் இதெல்லாம் கருவிகள் தான். எதுக்காக யூஸ் பண்றோங்கிறது முக்கியம். ஒரு குறிப்பிட்ட அளவிடக்கூடிய ரிசல்ட் வரணும். அது ரிஸ்க் குறைக்கிறதா இருக்கலாம், பேஷண்ட் கேர் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கலாம், இல்ல டவுன் டைம் குறைக்கிறதா இருக்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த டாக்குமெண்ட்ல கூட இந்த டேட்டா ட்ரிவன் கல்ச்சரை எப்படி வளர்க்கறதுன்னு சில டூல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்குக்கு டேட்டா கேம்ப், கான் அகாடமி மாதிரி. ஆமா, எல்லாரும் டேட்டாவை பார்க்க பவர் பிஐ, டேப்லோ மாதிரி செல்ஃப் சர்வீஸ் டூல்ஸ், டீம் ஸ்லாக் மாதிரி கொலாபரேஷன் டூல்ஸ். ஆமாம். இது டெக்னாலஜி ஒரு பக்கம். ஆனா அதை விட முக்கியம் மக்கள். அவங்க டேட்டாவை புரிஞ்சுக்கணும், பயன்படுத்தணும். அதுல இன்னொன்னு முக்கியமா சொன்னாங்க, சின்னதா ஆரம்பிக்கிறது. ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் ஸ்டடீஸ்ல பாருங்க, பேங்க் ரிஸ்க் ரிப்போர்ட்டிங்ல ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட் குரூப்ல கவனம் செலுத்தினாங்க. ஃபேக்டரி சில முக்கியமான மிஷின்கள்ல ஆரம்பிச்சாங்க. மொத்தமா மாத்த நினைக்காம ஒரு சின்ன பிரச்சனையில ஆரம்பிச்சு அதுல வெற்றி கண்டு அப்புறம் அதை வச்சு மத்த இடங்களுக்கு விரிவுபடுத்துறது. இதுதான் பிராக்டிக்கலான வழி. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த அனுபவங்கள் எல்லாம் வேகமா ரிப்போர்ட் கிடைச்சது, பேஷண்ட் நலம் நல்லானது, மெஷின் பிரேக் டவுன் குறைஞ்சது, இதெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா காட்டுது. ஆமா, டேட்டாவோட உண்மையான மதிப்பு அது கொடுக்கிற இன்சைட்ஸ்ல மட்டும் இல்ல, அதை வச்சு நாம எடுக்கிற ஆக்ஷன்ஸ்ல தான் இருக்கு. பிரச்சனைகளை தீர்க்கறதுல, நல்ல முடிவுகளை எடுக்கிறதுல தான் இருக்கு. இந்த கேஸ் ஸ்டடீஸ் அதுக்கு ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. நிச்சயமா. அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க சூழல்ல நீங்க சந்திக்கிற ஏதாவது ஒரு சவால் சின்னதா கூட இருக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா சார்ந்த அணுகுமுறை மூலமா ஒரு உண்மையான வித்தியாசத்தை கொண்டு வர முடியுமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.